ப்ரோஸின் கோச்சார பிரெடிக்ஷன் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். நவம்பர் மாதம் 2025 மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் முழுக்க உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அப்படியே குருவின் பார்வையில் வரக்கூடிய ஒரு இனிய மாதம்ங்க. கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகள் அப்படியே படிப்படியாக மெதுவாக தீர ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறாரு. தனக்காரகன் தன பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அப்ப என்ன இருக்க போகுது? ஏதோ ஒரு வகையில பணப்புழக்கம் சகல தரப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கும் ஒரு அளவுக்கு புழக்கங்கள் இருக்குங்க. யாரோட பணமாவது உங்க கையில இருக்கும், அவரோட பணங்க அவரோட பணம்ன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியோட தொடர்புல 10ஆம் இடத்தோட அமைப்புகள்ல சனி சம்பந்தப்படக்கூடிய லாரி டிரைவரா இருக்கிறீங்க, இரும்பு மெட்டல்ஸ் நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அமைப்பு, பெட்ரோலியம் சார்ந்த அமைப்புகள்ல குடிக்க கூடாத திரவம் சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு, நம்பர் 2 வழியில இருக்கிற அப்படின்ற மாதிரியான தன்மைகள், சொல்ல தயங்குகிற வழிகளில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளும் மறைமுக வருமானங்களும் வரக்கூடிய தன்மைங்க. குரு அப்படியே பார்த்தீங்கன்னா பணபரஸ்தானங்களோட தொடர்பு கொள்றாரு. அப்படியே இந்த 2, 6, 8, 10ஆம் அமைப்போடன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை தொழில் வருமானத்தில் மிகப்பெரிய மேன்மை இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே சகல தரப்பு மிதுன ராசி இளைய பருவத்தினருக்கும் நிச்சயமாக இருக்கும் இந்த நவம்பர் 2025. மிக முக்கியமாக இந்த 6ஆம் பாவகத்தோட குரு தொடர்பு கொண்டாருனாலே கடன் கொடுப்பாருங்க. ஐயோ கடனான்னு யோசிப்பீங்க. நல்ல கடன், சுபர் பார்த்தா நல்ல கடன், சுபர் பார்த்தாருன்னா கடனுக்கான நல்ல அமைப்பு, கடனால அந்தஸ்து, கடனால கௌரவம். ஒரு வீடு வாங்க போறீங்க, கடன் பட்டு வாங்கக்கூடிய தன்மை, ஒரு வாகனம் வாங்க போறீங்க, கடன் பட்டு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு நிலமோ இல்லை ஒரு பட்டாவோ போடணும்னு நினைக்கிறீங்க, இது மாதிரியான அமைப்புக்கான கடன்கள் வர ஆரம்பிச்சு அந்த கடனால உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் உயர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்களே ஆசிரியர் தொழில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இவ்வளவு நாள் தேக்கமாக டல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த இடத்துல குருவின் 2, 10ஆம் அமைப்பு தொடர்புகள்ல ஆசிரியர் மாதிரியான பேச்சை அடிப்படையாக கொண்டு பயன்படுத்தக்கூடிய அமைப்பு. நீங்களே வந்து வழக்கறிஞராக ட்ரை பண்றீங்க, ஆசிரியராக பார்க்குறீங்க, பேங்கிங் செக்டர்ல பார்க்குறீங்கன்னா இந்த தன்மை மிகப்பெரிய அமைப்புகள்ல நல்ல தன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. மிகப்பெரிய மேன்மைகளும் நல்லதுகளும் அப்படியே வேலை தொழில் வருமானம் சார்ந்த அமைப்புகள்ல இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் எதுவும் பிளான் பண்ணாத வகையில் மிகப்பெரிய நல்ல தன்மையில இருக்கும். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் சுபத்துவமா இருக்கிறப்ப கடனால லாபம், கடனால நல்லது, இளைய சகோதர அமைப்புகள்ல சகோதரம் சார்ந்த அமைப்புகள்னு சொல்லலாம். இதுல இருந்து வந்த விரோதங்கள் படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு, அரசு சார்ந்த எதிர்ப்புகள் எதிரிகள் காணாமல் போகக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய நல்ல தன்மை இருக்குங்க. மாத பிற்பகுதியில் மட்டும் 23ஆம் தேதியிலிருந்து புதன் சற்று பலவீனமா இருக்கிறாரு. ஆனாலும் நல்ல வேலையாக நண்பரோட வீட்டில் இருக்கிறது, நண்பரோட இணைவில் இருக்கிறது ஒரு அளவுக்கு பாதுகாப்பு. அதனால அந்த 23ஆம் தேதிக்கு பிறகு மட்டும் எந்த விஷயத்திலும் அகலகால் வைக்க வேண்டாம். ஆனாலும் எதுவும் பெருசாக கெட்டு போகாத ஒரு இனிய நல்ல மாதமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். படிப்பு சார்ந்த அமைப்புகளில் கடன் வரும். இந்த இடத்துல கடன் இருக்கும். படிப்புக்காக கடன் வர்றாருங்க. வேலை அமைப்புகள் ஒரு மாதிரி சாதகமாக இல்லைங்க. வேலைக்காக இடம் மாறுதல், நகருதல் மாதிரியான அமைப்புகள் 8ஆம் இடத்தின் சுபத்துவ தொடர்புனால் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். ஆனாலும் எல்லாமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஒரே ஒரு மைனஸ் என்ன, 9ஆம் இடத்துல ராகு இருந்து அவர் அப்படியே செவ்வாயோட பார்வையில் இருக்கிறது மட்டும் தந்தை சார்ந்த அமைப்புகளில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. தந்தை சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு, தந்தை பூர்வீகம் சார்ந்த தந்தையால் வந்த உறவுகளால் ஏதாவது ஒரு சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர, இதனை தவிர மிதுன ராசிக்காரங்க பெருசாக கவலைப்படக்கூடிய தேவை இல்லாத ஒரு மாதமாகவே இந்த நவம்பர் 2025 சில தரப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.